வணக்கம். இன்றைய வாழ்வில் உறவுகளே பலம் என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கேன். என்னுடைய இந்த குறுங்காணொளியில் உதாரணங்கள் அனைத்தும் நான் என்னுடைய மனைவி, என் அப்பா அம்மா, மாமனார் மாமியார், என் குழந்தைகள் அவங்களுடைய சுற்றி இருக்கும். ஏன்னா அவங்க மூலமாக தான் நான் வாழ்க்கையில் அடைந்த பலன்கள் ஏராளம். நான் அவங்கள தான் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான சமயத்துலலாம் வந்து உதவுனது அவங்க தான். அதனால் என்னுடைய உதாரணங்கள் அனைத்துமே அவங்களை சார்ந்தே அமைந்திருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, பலம் 3 வகைப்படும். நான் அப்படி தான் பிரிச்சிருக்கேன். நான் அப்படி தான் பார்த்துருக்கேன் பலத்தை. ஒன்று வந்து உடம்பு பலம். பயில்வான் மாதிரி உடம்பை ஏற்றி சண்டை போடுறது, ஆன் கிரவுண்டில் போய், அது ஒரு பலம். இன்னொன்று வந்து அறிவு பலம், ஸ்மார்ட்னஸ். எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க வாழ்க்கையில் படித்ததை வச்சு 4 பேர் சொல்கிறத கேட்டு ஸ்மார்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணுறது, அது அறிவு பலம். இன்னொன்று வந்து பொறுப்பு என்னென்னா, ஒரு காரியம் பண்ணுறதுல பொறுப்பாக எடுத்துட்டு அதை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் கொண்டு வந்து அதை ஒரு சக்ஸஸ் பண்ணுறது. அந்த பொறுப்பு உதாரணமாக எல்லாரும் சுலபமாக எடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பொறுப்பு தான் என்னுடைய உறவுகள், தாய் தந்தை, மாமனார் மாமியார், என் மனைவி அவங்கெல்லாம் எடுத்திருக்காங்க. எப்போவுமே நான் என்னுடைய ஆஃபீஸ் விஷயமாக நான் வெளியே போனாலும் சரி, என்னுடைய ஆஃபீஸ் விஷயமாக நான் வந்து வெளியூர் போனாலும் சரி, என் குடும்பத்தை பற்றி நான் துளி கூட கவலைப்பட வேண்டியது அவசியம் இருக்காது. ஏன்னா என்னுடைய மனைவி என் குழந்தைங்களை பார்த்துக்குவாங்க. நான் வீட்டுக்கு வந்தால் என்னை அன்பாக உபசரிக்கிற என் மனைவி இருப்பாங்க. நான் தோல்வி அடைஞ்சேன்னா எங்கள் அப்பா வந்து என்னை தட்டி கொடுத்து என்னடா மகனே ஆச்சு அப்படின்னு சொல்லி உதாரணம் கேட்டு அதுக்கு அவங்களால முடிஞ்ச உதவி அவங்க பண்ணுவாங்க. என் மாமனார் கூட அதே மாதிரி தான். என்னுடைய அப்பா ஸ்தானத்தில் வந்து என் மாமனார் கூட என்னை உதவி பண்ணுவார். ஸோ அவங்கெல்லாம் நான் கஷ்டமான நேரத்தில் வந்து உதவி பண்ணதுனால தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறையா வெற்றிகளை சந்திச்சிருக்கேன். நண்பர்கள் வந்து பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. வருவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, டே மச்சான் இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லுவாங்க, போயிடுவாங்க. அவங்க சொன்னது நான் பண்ணேனா இல்லையா, அது பண்ணும்போது எவ்வளோ இடையூறுகள் வந்துச்சு, அப்பா ஒரு உதவிக்கு வருவாரா வரமாட்டாரான்னு சொல்ல முடியாது. அது நான் தப்பாகவும் சொல்ல முடியாது. ஏன் எதுக்குன்னா அவருடைய ஃபேமிலி இருக்கு, அவர் பார்த்து போயிடுவார். என்னுடைய மாமனார் மாமியார், என்னுடைய உறவுகள் தான் என்னுடன் வந்து 24/7 இருக்க போகிறாங்க. நான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனாலும் சரி, தோல்வி அடைந்தாலும் சரி, அந்த தோல்வியினால் வருகிற சிரமங்கள் எல்லாமே அவங்கள தான் ரொம்ப பாதிக்கப்பட போகுது. ஸோ அவங்க உறுதுணையாக இருந்தாங்கனாலே போதும், நம்ம வாழ்க்கையில் நிறைய இது சக்ஸஸ் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து நம்ம மகாபாரதத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம். கர்ணன் துரியோதனுடைய ஃப்ரெண்டு. அவர் ஃப்ரெண்டு அவருக்கு ஒரு ஊர் எழுதி கொடுத்துட்டாருங்கிறதுக்காண்டி வாழ்க்கை ஃபுல்லாக அவர் ஒரு ஃப்ரெண்டை நம்பியே போயிடுவார். கர்ணர் அவருடைய வாழ்க்கையை பார்க்க மாட்டார், அவருடைய மனைவியை பார்க்க மாட்டார், குடும்பத்தை பார்க்க மாட்டார். அந்த தரப்பு கர்ணனுடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சிச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி நீங்கள் பாண்டவர்கள் சைடு எடுத்தீங்கன்னா, அவங்களுடைய மாமனாராகிய கிருஷ்ணர் தான் அவரை வந்து பக்கத்தில் நின்று பாண்டவர்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லி போரில் ஜெயிக்க வச்சாருங்கிறது கூட எல்லாருமே தெரியும். ஸோ நம்ம காப்பியங்களில் கூட உறவுகள் தான் மிகவும் அவசியம் வாழ்க்கையில். அவங்க தான் ரொம்ப பலம்ங்கிறத தெளிவாக புரிய வச்சுருக்காங்க. அதனால் என்னுடைய பாயிண்ட்டும் அதுதான். இன்றைய வாழ்வில் உறவுகளுடைய பலம் இருந்தால் போதும், நம்ம வாழ்க்கையில் என்ன வேணாலும் சக்ஸஸ் பண்ணலாம். உறவுகள் கூட இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் எப்போவுமே இருக்கும். நன்றி, வணக்கம்.